செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், தற்போதைய நிலவரம் என்ன? எத்தனை மணிக்கு அவர் வெளியே வரலாம்? தௌஃபிக், அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்ததுக்கு பிறகு அந்த உத்தரவு நகல்களை, அதாவது நீதிபதி கார்த்திகேயன் அளித்திருக்கக்கூடிய உத்தரவு நகல்களை சிறைத்துறைக்கு அளிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. சிறைத்துறைக்கு அளித்ததுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இது போன்ற நேரங்களில் பின்பற்றக்கூடிய நடைமுறை இருதரப்பாக பின்பற்றுவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒன்று, நேரடியாக, அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் மற்றும் அந்த உத்தரவு நகல்களை நீதிமன்றத்திலிருந்து நேரடியாக சிறைத்துறைக்கு வந்து சமர்ப்பிப்பார்கள். அல்லது இமெயில் மூலமாக அனுப்பியிருந்தால் சிறைத்துறை அதிகாரிகள் அந்த நடைமுறைகள் அனைத்தையும் பார்த்து நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. சரியாக இது 6 மணிக்கு தான் அமர்வு நீதிமன்றத்தினுடைய வாதங்கள் அனைத்தும் முடிக்கப்பட்டு உத்தரவு நகல்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். எனவே இமெயில் மூலமாக அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய தகவல் இமெயில் மூலமாக கொடுக்கப்பட்டு இருந்தால் சிறைத்துறை அதிகாரிகள் அந்த நடைமுறைகள் அனைத்தையும் பார்த்துவிட்டு இன்னும் ஒரு சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அது போன்ற ஒரு நடைமுறை நடந்து வருவதாக தான் காவல்துறை அதிகாரிகளும் தற்போது தெரிவிக்கிறார்கள். எனவே இன்னும் ஒரு சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதையொட்டி புழல் சிறை வளாகம், அதற்கு வெளியே காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு புறம் திமுகவுடைய தொண்டர்கள், குறிப்பாக கோவை மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெளியே குவிந்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக, அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இந்த இடத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. காவல்துறையினரும் ஒரு பக்கம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்க வேண்டும், ஒருபுறம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நடவடிக்கையின் அடிப்படையில் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலும், பீக் ஹவர்ஸ் நேரம் என்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதையெல்லாம் கண்காணிப்பதற்காக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அமர்வு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகல்களை முழுமையாக ஆராய்ந்து நடைமுறைகளை பின்பற்றியதற்கு பிறகு சிறைத்துறை அதிகாரிகள் பிணை ஜாமீனில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கும் என தெரிகிறது.